சோ மனக்குழப்பத்துல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு மறுபடியும் நம்ம ட்ரிகர் பண்ணா என்ன பண்ணுவான்? "எப்பா சாமி அப்பா என்னால முடியல போயிருவோம்." இப்போ வினோத்துக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். வீக்லி வந்து விக்கல்ஸ் வந்து திட்டு வாங்க மாட்றாரு. அரோரா வந்து நல்ல பேசுறீங்கன்ற ஒரு பேர் எடுத்துட்டா. சாண்ட்ராக்கு கார்லருந்து தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. சபரி ஆல்வேஸ் குட் புக்ஸ்ல இருக்கான். அப்ப நம்ம மட்டும் தான் நம்ம இந்த மாரி இருக்கோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அவருக்கு. இல்ல ஆல்ரெடி மைண்ட் செட் அவருக்கு வந்து இருக்கா? இருக்கு. இல்ல யாராவது கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல. அவர் பார்க்குறாரு இல்லையா? அவர் இது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் நோட் பண்ணியிருப்பாரு. நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவர் நோட் பண்ணியிருப்பார். அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, அத கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவரு ஒரு சுயநலவாதி ஒண்ணு, குழப்பவாதி. பயங்கரமா கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுவாரு. இங்க போயிட்டு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டீம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டீம் கிட்ட போயிட்டு பேசிட்டு வர்றாருன்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "பாரு இப்படிலாம் பண்ணியிருக்கா, அதனால தான்." அப்ப வந்து நேரா வந்து அங்க கேட்பாரு. "பாரு நீ இப்படிலாம் பண்ணியிருக்கிய, அதனால தான்." அவங்க அதுக்கு முன்னால என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க என்ன பேசுனீங்க அதுக்கு முன்னால? அப்படி மாறி மாறி போவாரு அவரு. அவருக்கு ஒரு கில்ட்டி அவருக்கு ஒரு இத கில்ட்டியா ஒரு ஃபீல் பண்ண ஸ்டேட்மெண்ட்டா வச்சுட்டாங்க. இருக்க மாட்டாரு அவரு. ஓகே, ஓகே. சோ டபுள் மைண்டட் அவரு. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா அவர் மைண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு தான் வந்து ஏன் நான் இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ ஏன் மத்தவங்க கிட்ட அரோரா காட்டல? இது தப்பு தானங்க. இப்ப சபரிநாதன் கிட்ட போயிட்டு, "நீ நெறைய பேர படிக்க வைக்கிற. உனக்கு இந்த காசு முக்கியமா தேவ. நீ எடுத்துக்கோ. யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு ஏன் அரோரா போயிட்டு சபரி கிட்ட சொல்லல? இல்ல அப்படியும் இப்படி சொல்லுவாங்க. வினோத் தான் கேட்டாரு. அதனால தான் சொன்னாங்க. அப்படியே இருந்தாலும், "வினோத் உனக்கு வெளியில இருக்க பேரு எப்படி இருக்குன்னு தெரியல வினோத். சோ நீ யோசிச்சுக்கோ." அப்படின்னு சொல்றது வேற. இல்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம். நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு எடுக்கலாம். நைட்டுக்குள்ள யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா? இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ற வார்த்தைகள். இதே வேலைய பார்வதி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க? மத்த ஹவுஸ்பண்ட்ஸ்க்கு இது தெரியுதான்னு தெரியல. ஆனா ரம்யா அடிச்சு சொல்றாங்க. "எடுக்காதடா! நீ தான் வோட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க. கப்பு உனக்கு தான் எடுக்காதன்றாங்க." அரோரா எதிர்க்கவே தான் சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சதும். அவங்க போனதுக்கு அப்புறமா கூட, அவ இவர நல்லா பிரெயின் வாஷ் பண்றா." ஏன்னா அவரு பின்னாடியே போயிட்டாரு அவங்க கூட. இவ வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்றா அப்படின்னு. சோ இன்னைக்கு போஸ்டும் வந்துருச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார் பேஜ்ல. என்ன பெட்டி போஸ்ட் வந்துச்சு? எடுத்துட்டாரு அப்படின்ற பெட்டி போஸ்ட் எடுத்துட்டாரு. வந்துருச்சு.